everyone, welcome back to my channel Madras Mom on Duty and you're watching Sonia Shree. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everyone doing great. இப்போ நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். ஷாப்பிங் போய் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் தவிர இந்த மாதிரி சில சாமான்களும் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. கட்டாயமாக வாங்கி தான் ஆகணும். ஸோ எந்த மாதிரி பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா துணி வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, நம்ம ஃப்ளோர் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கிச்சன் மோடையை துடைக்கிறதுக்கு, அப்புறமா ஒரு வீட்டுக்கு தேவையான டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் லைக் சோப், தென் ஆயில்ஸ், பவுடர், பேசிக் பவுடர்ஸ், அப்புறம் ஒரு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தனியாக பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது பவுடர், அப்புறம் அவனோட பாத் ஜெல் எல்லாமே டிஃபர் ஆகும், அவனோட பேஸ்ட்லேருந்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா ப்ரில் பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற லிக்விட் ப்ளஸ் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பும் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த சோப் முக்கியமாக என்னோட மேட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்காட்ச் பிரைட். நான் இது புதுசாக வாங்கிட்டு வந்தேன். என்னோடய அத்தை சொன்னாங்க இந்த மோடை துடைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கிச்சன் மோடை துடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, இதை யூஸ் பண்ணி பாருனாங்க. இப்போது துணி துவைக்கிற பவுடர் சர்ஃப் எக்ஸல் நான் வாங்குகிறேன். தென் கம்ஃபர்ட் இல்லாத வீடே இல்லைங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு vlog பண்ணுறேன் எப்படி துணி துவைக்கிறேன் அப்படின்னு. யூஸ்வலாக எல்லாரும் துணி துவைப்பீங்க, பட் நான் எப்படி துணி துவைக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு லேடிக்கு பாத்திரம் தேய்க்கிறதும் துணி துவைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இந்த கிளாஸ்லாம் துடைக்கிறதுக்காக இந்த கொலின் வாங்கியிருக்கேன். மிஸ்டர் மசில் அகெயின் கிச்சன் கிளீனர். நீங்கள் மோடை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ்டர் மசில் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அடுத்தது ஃபினாயில், ஒயிட் ஃபினாயில். நான் லைசால்லாம் வாங்குறது கிடையாது. எனக்கு என்னமோ இந்த ஃபினாயில், டெட்டால், கெரசின், பெட்ரோல் இந்த ஸ்மெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஒயிட் ஃபினாயில் மாற்றுறதே கிடையாது. எனக்கு அது கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்தது ஹார்பிக் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ எங்கள் வீட்டில் 2 டாய்லெட் இருக்குது. ஸோ அதுக்காக நான் தனித்தனியாக வாங்கி வச்சுடுவேன். டெட்டால் சாய்க்குட்டியோட துணியில் சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, சம்டைம்ஸ் நம்மளோட துணியிலேயே போடலாம். புது துணிலாம் துவைக்கும் போது கண்டிப்பாக டெட்டால் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது லிக்விட் சோப். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாங்கினா 1 ஃப்ரீ கிடச்சிது. ஸோ ஒன்று நான் கிச்சனில் வைப்பேன், இன்னொன்று வாஷ் பேசின் இடத்துல வச்சுடுவேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அடுத்தது நான் இந்த பேப்பர் டவல் யூஸ் பண்ணுவேன். நான் எப்போ யூஎஸ்சி போயிட்டு வந்தேனோ அப்போலேருந்து எனக்கு இந்த ஹேபிட் வந்துருச்சுங்க, பேப்பர் டவல் யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக எனக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 தேவைப்படும். இது என்னோட கிச்சனில் ஒரு குட்டி பேஸ்கெட் வச்சுருக்கேன், டஸ்ட்பின் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவை. இது கார்பேஜ் பேக். இது நார்மலான பேக், பெரிய பேக். இது டஸ்ட்பினில் போடுறதுக்கு. நாகரிகம் வளர வளர நம்ம என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் குப்பையை அப்படியே கொட்டுவோம், பட் இப்போ அழகாக டஸ்ட்பினில் ஒரு கவர் போட்டு கொட்டுறோம். இது அலுமினியம் ஃபாயிலுங்க. ஸோ அலுமினியம் ஃபாயில் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா சப்பாத்திஸ்லாம் சம்டைம்ஸ் நான் அதில் ரேப் பண்ணி ஹாட் பேக்குள்ளே வைப்பேன். அது முக்கியமாக ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம் டின்னர்னால் சப்பாத்தி முன்னாடியே பண்ணிட்டேன்னா அது பண்ணி அதுக்குள்ளே வச்சுடுவேன். ஸோ இது ஓடோனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பாத்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் முக்கியமாக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக ஓடோனில் வைங்க டாய்லெட்ஸில். அடுத்தது பேஸ்ட், ஆயுஷ் பேஸ்ட். இது புதுசாக வந்திருக்கு. இந்த பேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னோடய ஃபேவரட்டான ஒரு 5 ஐட்டம் நான் vlog பண்ணலான்னு இருக்கேன். அதில் கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டும் நான் சொல்லுவேன். இது பதாஞ்சலியோட சின்ன குழந்தைங்களோட பேஸ்ட். நான் அந்த vlog தனியாக பண்ணி காட்டுறேங்க. முக்கியமாக ஒரு 5 ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற ஐட்டம், நான் ரொம்ப ரசித்து யூஸ் பண்ணுற ஐட்டம்.
ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சில ஐட்டம்ஸ் பிடிச்சி போச்சுன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மனசே வராது. அதுவே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய சோப். சம்டைம்ஸ் நான் ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுவேன், இட் டிபெண்ட்ஸ். அண்ட் சோப் நான் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக டவ் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது புதுசாக வந்திருக்கு, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு டெட்டால் சோப் 2 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் லெட் ஹிம் ட்ரை. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷவர் டு ஷவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆஃப்டர் பாத் நான் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பாத்ரூம்க்கு 2 வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது லிஸ்ட்ரின். ஸோ இதுவும் தேவை. டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், பட் நோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சானிட்டரி நாப்கின். ஒரு வீட்டில் ஒரு லேடி இருக்காங்கனாலே கண்டிப்பாக அது தேவை. கோகுல் சாண்டோல். இது என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார், நானும் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது போட்டிங்கன்னா ஒரு எல்லோ எஃபெக்ட். முக்கியமாக இந்த டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பவுடர் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அது ஒரு எல்லோ பவுடர் மாதிரி தான். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆம்லா ஆயில் கூட யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் தவிர மிச்சம் எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு. பட் யூஸ்வலாக டெய்லி யூஸ் பண்ணுறது ஆல்மண்ட் ஆயில். ஸோ அது 2 வாங்கியிருக்கேன். இந்த ஆல்மண்ட் ஆயில் கூட 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ குழந்தையோட பவுடர் எனக்கு பெரிய பேக் கிடைக்கல, ஸோ அதனால நான் 2 பவுடராக வாங்கியிருக்கேன். அவனோட பேபி பாத். உங்களுக்கு தெரியும் சாய்க்குட்டிக்கு 3 வயசு தான் ஆகுது, அதுக்காக இது ஷாம்பூ, குழந்தையோட ஷாம்பூ. அண்ட் ஷாம்பூ பார்த்தீங்கன்னா பேபி ஷாம்பூ என்னோட ஹஸ்பண்ட் கூட யூஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் நான் கூட யூஸ் பண்ணுவேன்னா மைல்டாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க ஷாம்பூ. ஸோ இந்த சர்ஃப் எக்ஸல் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இது இந்த மாதம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஃப்ரீயாக எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் இந்த மந்த் வாங்கினது. க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் ஒரு வீட்டுக்கு. அண்ட் அகெயின் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளாக் பார்த்துட்டு போங்க. விளாக் பார்த்து நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை விளாக் பண்ணேன். ஸோ ஒரு வாட்டி நம்ம கடைக்கு போகிறதே ஏதாவது எழுதிட்டு தான் போவோம், பட் ஆனாலும் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எல்லா க்ளீனிங் ஐட்டம்ஸ், டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரியெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதம் எனக்கு இந்த திங்ஸ் வாங்கினதில் ஃப்ரீயாக கிடைச்ச ஐட்டம் இந்த லிக்விட் சர்ஃப் எக்ஸல் மேட். சர்ஃப் எக்ஸலோட எனக்கு லிக்விட் கிடச்சிது. ஸோ இது வந்து முக்கியமாக வாஷிங் மிஷின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, மிஷின் கெட்டு போகாமல் இருக்கும். பவுடர் போடுறதுக்கு பதிலாக லிக்விடாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டாங்க, இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் ஒன்றுமே சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, சரி இந்த மந்த் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த மாதம் நீங்கள் உங்களோட ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்தோட ஃப்ரீ ப்ராடக்ட் இது. எனக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு என்னோட vlog ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான vlogsலாம் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறையா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.